அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்ம் படித்து கொண்டிருக்கிறோம். இஸ்மில் 4 தன்மை. இஸ்மில் 4 தன்மை சொல்லிருமெண்டா இஸ்ம் பாடம் முடிஞ்சு. அது அவ்வளோ சிம்பிள் ஆகிக்குது. ஸோ வேண்டி இஸ்ம் எடுத்து உங்களுக்கு 4 தன்மையை சொல்லிருமெண்டா அது பாடம் முடிஞ்சிட்டு. ஸோ அது என்ன 4 தன்மை இருக்குது, அதுக்கு ஒரு நிலைமை இருக்குது, அதுக்கு ஒரு எண்ணிக்கை இருக்குது, நம்பர், அதுக்கு ஒரு பால் இருக்குது, ஆண் பால் பெண் பால், அதுக்கு ஒரு மாரிஃபா நக்கிரா ப்ராப்பராக கொமராண்டு ஒரு டைப் இருக்குது அப்படின்ற ஒரு வகை இருக்குது. ஸோ இது 4 உங்களுக்கு ஒரு இசுமை குர்ஆன்ல இருக்கிற ஒரு இசுமெண்ட் எடுத்து இது 4ஐயும் சொல்லலுமெண்டா நீங்கள் இசும் படிச்சிட்டிங்கன்ற அர்த்தம். ஓகே சரி, இப்போ நாங்கள் இதை அசைன்மெண்ட்டை செஞ்சால் உங்களுக்கு இது இன்னும் கொஞ்சம் கான்செப்ட் விளங்கும். இது அசைன்மெண்ட் நாங்கள் செய்வோம் இன்ஷா அல்லாஹ். முதலாவது வார்த்தை இதில் இருக்குது, லெஃப்ட் சைட் கார்னரில் ஸ்டார்ட் ஆகினா நூஹன் என்ற வார்த்தை. ஸோ நூஹன் என்றதுக்கு 4 தன்மையும் பார்ப்போம். இப்போ முதலாவது ஐட நிலைமை நூஹன் என்று வார சுட்டியும் அது முஸ்லிமுன் முஸ்லிமன், அப்போ வந்து அது நசபாய்க்குது. ஹன் வார சுட்டியும் அன் சவுண்ட் வார சுட்டியும் அது நசபாய்க்குது. ரெண்டாவது அது வந்து ஐட எண்ணிக்கை, அது நூஹன் என்றது நூ அலைஹிஸ்ஸலாம், அது ஒத்தர். சரியா, அது சுட்டியும் அது ஒருமையாக இருக்குது. அதுக்கப்புறம் ஐட ஜெண்டர், அதோட பால், ஆண் பாலா பெண் பாலா, அது வந்து என்னது, அது ஆண் பால். நூ அலைஹிஸ்ஸலாம் எனக்கு நல்லா தெரியும், அது ஒரு நபி, ஒரு ஆண். ஸோ அது வந்து ஆண் பால். அதுக்கப்புறம் அதோட வந்து வகை, அது வந்து பொதுவாக இல்லாட்டி குறிப்பிட்டதான்றது. இப்போ நாங்கள் நூ அலைஹிஸ்ஸலாம் எடுத்தால் அது ஒரு குறிப்பிட்ட நபர்ட பேர் தானே, அது சுற்றி அது வந்து குறிப்பிட்டது. ஸோ இது 4 தன்மையும் நாங்கள் இப்போ சொல்லியாச்சு. இப்போ நாங்கள் அடுத்த வார்த்தைக்கு போவோம். அல்லாஹ் என்ற வார்த்தை. அல்லாஹ் என்ற வார்த்தை ஒன்றாவது விஷயம், அது வந்து ரஃபா நசுபா ஜர்ரா. பாருங்கள், அல்லாஹி என்றிக்குது. அப்போ அல்லாஹூ என்ற ரஃபா, அல்லாஹ் என்ற நசுப், அல்லாஹி என்ற அது ஜர்ராய்க்குது. அல்லாஹி என்ற வார்த்தை ஜர்ராய்க்குது. அடுத்த விஷயம் என்ன, அது வந்து ஒத்தர். அதோட எண்ணிக்கை வந்து உண்டு. நாங்கள் 2ன்னு சொன்னால் எங்களோட அது வந்து ஈமானே இல்லைன்ற அர்த்தம். ஸோ ஆல்வேஸ் அல்லா இஸ் ஒன். குல்லு அல்லாஹ் அஹத், அல்லாஹ் ஒருவன். ஸோ அது ஒருமை. சரியா. அடுத்தது வந்து ஐட நாங்கள் கிராமட்டிக்கலாக எங்களுக்கு அல்லாஹ்க்கு ஜெண்டர் கொடுக்கல, ஆண் பால் பெண் பால் கொடுக்கல. ஆனால் கிராமட்டிக்கலாக என்று எடுக்க போக நாங்கள் அது அல்லாஹ் என்ற வார்த்தையை ஆண் பாலை தான் கன்சிடர் பண்ணுறது. அது கிராமட்டிக்கல் ரூல் உண்டு. அடுத்தது வந்து இது வந்து குறிப்பிட்டதாக பொது வேண்டாம். அல்லாஹ்ன்றது குறிப்பிட்ட ஒரு பேர். ஸோ குறிப்பிட்ட ஒரு எங்களுக்கு நல்லாவே தெரியும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. ஸோ இது அது வந்து குறிப்பிட்டது, அது வந்து அப்போ மாரிஃபா, அப்படி இல்லாட்டி குறிப்பிட்டது. அதில் 4 தன்மையும் தேசம்ன்ற 4 தன்மையும் நாங்கள் சொல்லியாச்சு. நான் கொஞ்சம் இப்போ ஃபாஸ்ட்டாக செய்கிறேன். அடுத்தது சாஜிதீன் என்று சொன்னால் யார், சுஜூ செய்யக்கூடிய மக்கள். சரியாக அவங்க தான் சாஜிதீன் என்று சொல்கிறது. ஓகே, இப்போ இதில் 4 தன்மை எடுக்கிறதுக்கு இது சரியான லேசி. நாங்கள் என்ன செய்கிறோம், முஸ்லீம் சார்ட்டை பாடம் பண்ணணும். சரியா, முஸ்லீம் சார்ட்டில் இது சாஜிதீன என்றால் அது முஸ்லிமீன என்ற மாதிரி வருது. இப்போ இதை வச்சு எனக்கு முஸ்லீம் சார்ட்டை செய்ய மேலும் சாஜிதீன தானே. அப்போ சாஜிதுன், சாஜிதன், சாஜிதீன், சாஜிதானி, சாஜிதைனி, சாஜிதீனி, சாஜிதூன, சாஜிதீன கண்டிங்களா. இது மாதிரி வேர்ட்ஸ் வந்தால் எங்களுக்கு அதை வச்சு முஸ்லீம் சார்ட் மாதிரி செய்யலும். அதே மீனிங் தான் வரும். அப்போ அங்கே ஒரு முஸ்லீமுக்கு பதிலாக இங்கே ஒரு சஜது செய்யக்கூடிய ஒரு சாஜிதுன் என்றால் சஜது செய்யக்கூடிய ஒரு நபர், ரஃபா, அப்படி சாஜிதுன் தானே. அப்போ இங்கே எங்கள்ட நாங்கள் பார்க்குறது என்ன, சாஜிதீன. அப்போ சாஜிதீன் என்று வரக்குள்ள அது முஸ்லிமீன மாதிரி. அப்போ முஸ்லிமீன் என்றக்குள்ள இதை வச்சு எங்களுக்கு 4 தன்மையும் சொல்லணும். ஒன்றாவது இது வந்து முஸ்லீம் சார்ட்டில் எங்கே இருக்குது, கடைசி குழம்புல இருக்குது. கடைசி குழம்புல 2வது 3வது ரோ. அப்போ அதில் வந்து என்ன நடக்குது, முஸ்லிமூன என்றா ரஃபா, முஸ்லிமீன என்றா நசுபும் ஜர்ரும் ரெண்டுமே முஸ்லிமீன தான். ஸோ சாஜிதீன் என்றால் அது வந்து நசுப் இல்லாட்டி ஜர்ரா இது கொண்டு இருக்குது. 2வது வந்து ஐட வந்து எண்ணிக்கை என்ன, முஸ்லிமீன் என்றால் நிறைய முஸ்லீம்கள், அது மாதிரி சாஜிதீன் என்றால் நிறைய சுஜூ செய்யக்கூடிய நபர்கள். ஸோ அப்போ வந்து அது என்னது, அது வந்து பன்மையாக இருக்குது. அடுத்தது ஆனா பெண்ணா என்றது எங்களுக்கு நல்லா தெரியும். முஸ்லீம் சார்ட் வந்து ஆண் சார்ட். முஸ்லிமன் முஸ்லிமானி முஸ்லிமீன அது வந்து ஆண் சார்ட். ஸோ அது வந்து ஆணா இருக்குது. சாஜிதீன் என்றது ஆண். அப்போ இதை வச்சு எங்களுக்கு பெண் உண்டு. பெண் ஒரு சுஜு செய்யக்கூடியவனை செய்யலும். முஸ்லிமுன் ஆண் என்றால் முஸ்லிமத்துன் பெண், சாஜிதுன் ஆண் என்றால் சாஜிதத்துன் பெண், சாஜிதத்துன் சாஜிதத்தின்
துன் சாஜிதத்தன் சாஜிதத்தின் சாஜிதத்தானி சாஜிதைனி சாஜிதைனி சாஜிதாத்துன் சாஜிதாத்தின் சாஜிதாத்தின். கண்டிங்களா அந்த சாஜிதை வச்சு அதே வேர்டை வச்சு நாங்கள் பெண் சாட்டையும் செஞ்சுருப்போம். ஒரு அது சாட்டை படித்தேன்னா அதில் 9 வார்த்தை வருது. இப்போ நாங்கள் பெண் சாட்டுக்கும் போட்டேன்னா அது ஒரு சுஜு செய்யக்கூடிய ஆண் பெண் என்று சொல்லி எங்களுக்கு எத்தனை வார்த்தை செய்யணும்? கிட்டத்தட்ட 18 வார்த்தை அதை வச்சு செய்யணும். ஸோ அதுதான் சொன்னேன் முஸ்லீம் சாட் படிக்கிறது முக்கியம் என்று சொல்லி. அப்போ அதையும் பார்த்துட்டோம். கடைசியாக வந்து இது குறிப்பிட்டதாக பொதுவாக இதில் அல் வந்து இல்லை தானே, அல் சாஜிதீன் என்று வந்து இல்லை. அப்போ அல் வராட்டி இது வந்து பொது குறிப்பிட்டது இல்லை, அல் வந்தால் தான் குறிப்பிட்டது. ஸோ அவள் 4 தன்மையும் அதுலேயும் சொல்லியாச்சு. அடுத்தது வந்து மாக்கிசீன. மாக்கிசீனோட அர்த்தம் வந்து தங்குபவர்கள் என்ற அர்த்தம் வருது. இதுவும் வந்து முஸ்லிமீன பேட்டனுக்கே தான் இருக்குது. ஸோ முஸ்லிமீன சாஜிதீன பேட்டனுக்கே தான் மாக்கிசீனையும் இருக்குது. அப்போ அதை வச்சு எங்களுக்கு 4 தன்மையாக சொல்லிடும். ஒன்றாவது இது வந்து என்னது நசுபில்லாட்டி ஜர் என்ற மாக்கிசீனை வந்து நசுபும் ஆவேலும் ஜர்ரும் ஆவேலும். ரெண்டாவது இது வந்து என்னது பன்மை. ஏன் பன்மை? ஈன மாக்கிசீன முஸ்லிமீன மாதிரி நிறைய முஸ்லீம்கள் நிறைய தங்குவர்கள். அதுக்கப்புறம் வந்து ஆனால் பெண்ணா இது ஆன்சாட் மாக்கிசீனை வந்து ஆன்சாட். இது உண்மைக்கு மாக்கிசூன் மாக்கிசன் மாக்கிசின் மாக்கிசானி மாக்கிசைனி மாக்கிசைனி மாக்கிசூன மாக்கிசீன மாக்கிசீனா இது ஆன்சாட். அப்படி கடைசி வந்து இது வந்து அல் வராத சுட்டியும் இது வந்து என்னது பொதுவாக இது குறிப்பிட்டது இல்லை. நான் சொல்லுவேன் நக்கீராண்டு குறிப்பிட்டது இல்லை, நக்கீராண்டா குறிப்பிட்டது இல்லை, மாரிஃபேண்டா குறிப்பிட்டது, நக்கீராண்டா குறிப்பிட்டது இல்லை. ஸோ அதுவும் சரியான லேசி. அதை பேட்டர்னை வச்சு எங்களுக்கு என்ன செய்யணும்? கண்டுபிடிக்கலும். அடுத்த வார்த்தை வந்து இப்ராஹீம. இப்ராஹீமேரு 4 இதை பார்ப்போம். இது கொஞ்சம் ட்ரிக்கி, சரியா? நல்லா கொஞ்சம் யோசிக்கணும் இந்த விஷயத்த. முதலாவது இது வந்து ரஃபா நசுபா ஜாரா இது நிலைமை என்ன? ஈனை வந்து இப்ராஹிமேன்று கண்டொன்னே இப்ராஹீமை தானே, அது தவறொன்றில் தானே முடியுது. அப்போ வந்து இது என்னது நசுபென்று சொல்லுவீங்க. ஆனால் இது நசுபென்று சொன்னால் உங்களோட ஆன்சர் 50% தான் கரெக்ட். ஏன்டா நீங்கள் படிச்சிருப்பீங்க, நான் ஃப்ளெக்சிபிலிட்டி நெகிழ்வு தன்மைன்ற ஒரு படித்தோம். அதில் நினைவுக்கு தெரியும். நாங்கள் சொன்னோம் யூசுஃபு வந்து ரஃபா, யூசுஃப நசுப், யூசுஃப ஜர்ரும் யூசுஃபு தான், நசுபும் யூசுஃபு தான். ஏன்னா யூசுஃபி என்ற ஒரு வார்த்தை இல்லை. அப்போ இப்ராஹிம் என்ற பேரும் ஒரு அரபி இல்லாத பேர். ஸோ இதுலேயும் அர்த்தம் அதே மாதிரி தான் வருது. இதில் இப்ராஹிமு ரஃபா, இப்ராஹிம நசுபும் ஜர்ரும் ரெண்டுமே இப்ராஹிம தான். ஸோ இது ஆன்சர் வந்து இது நிலைமை வந்து நசுபும் என்று நசுபு இல்லாட்டி ஜர் 2 ஆன்சரையும் சொல்லணும். நசுபு இல்லாட்டி ஜர் 2 ஆன்சரையும் சொல்லணும். ஜவரு மட்டும் ஈக்கிற சுட்டியும் உங்களுக்கு சொல்லலாம் இது வந்து நசுபு தானேண்டு அப்படி சொல்லலாம். ஏன்னா இது வந்து ஓரளவு நெகிழ்வான ஒரு வார்த்தை. இதை கொஞ்சம் நினைவு வச்சுக்கோங்க. அதை நான் அசைன்மெண்ட் செய்யக்குள்ள என்ன நடக்கும் என்றால் அது கொஞ்சம் ரிவைஸ் ஆகும். அதான் இப்போ இதை சொன்னால் இதே அசைன்மெண்ட் உங்களுக்கு செய்யலும் வேண்டாம், நீங்கள் சும்மா ஃபுல்லாக படித்தேன்டா அர்த்தம். ஏன்னா வந்து படித்த எல்லா லெசனும் இதில் கவர் ஆகுது. சம்டைம்ஸ் இதில் நிறைய வார்த்தைகளை சொல்லி இதை ஆடியோ கொஞ்சம் பெருசாகும். ஆனால் இதை நீங்கள் சரியாக கேட்டிங்கன்னு சொன்னால் இதில் எல்லாமே எல்லா இசைமும் கவர் பண்ணப்படுது. இன்ஷா அல்லாஹ் இசைமுடைய எல்லா தியரியும் கவர் பண்ணப்படுது. சரி, ஓகே. அப்போ இது வந்து அடுத்தது ஆனா பெண்ணா பால். ஆப்வியஸ்லி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நல்லா தெரியும் ஆண். அப்போ அது வந்து ஆண் பால். அடுத்தது வந்து இது வந்து குறிப்பிட்டதாக பொதுவாக. இது வந்து அல்வர் அந்த இல்லை தானே பொது என்று சொல்லலாம். இது வந்து குறிப்பிட்டது. ஏன் தெரியுமா? இது ஒரு குறிப்பிட்ட ஒரு நபர்ந்த பேர். ஸோ அப்படி வரப்போகல அது குறிப்பிட்டதாக மாறுது. அது அல் வந்தாலும் வராட்டியும் பிரச்சனை இல்லை, அது குறிப்பிட்டதாக மாறுது. அடுத்த வாரத்தை வந்து ஆத்தியத்துன். வருகிறது என்ற அர்த்தம் வருது. சரியா? இப்போ இதிலே இது என்னன்னு சொன்னால் முதலாவது ஆத்தியத்துன். அப்போ உன் சவுண்ட் வந்தால் அது எங்களுக்கு நாங்கள் படித்தோம், அது வந்து ரஃபா. சரியா? ரெண்டாவது இது வந்து ஒருமை. சரியா? ஆத்தியத்துன் என்றால் ஒருமை. இதில் முஸ்லீம் சார்ட்டில் போனீங்கன்னா இது சும்மா முஸ்லிமத்துன் மாதிரி. ஸோ ஆத்தியத்துன் என்றால் ஒருமை. முஸ்லிமத்துன் ஒரு முஸ்லீம் பெண் தானே, ஆத்தியத்துன் என்றால் ஒருமை. அதுக்கப்புறம் இது ஆனா பெண்ணா, இது சரியான லேதி கண்டுபிடிக்க அது முஸ்லிமத்துன், அது துன் என்ற சவுண்டில் முடித்தன், அது தாமரை பூத்தா தா வருது. அப்போ அது வந்தால் நார்மலாக வந்து அரபிகள் பெண்ணாக தான் கருதுவாங்க. ஸோ ஆத்தியத்துன் என்று சொல்கிறது ஒரு பெண் பால். கடைசியை வந்து இது மாரிஃபாவா நக்கிரவா கொமனா இந்த என்னது பொதுவாக குறிப்பிட்டதா என்று சொன்னால் இது வந்து பொது என்ற ஆத்தியத்து இல்லை, இது ஆத்தியத்துன். ஸோ அப்போ வந்து அது வந்து பொது. நான் சொல்லுவோம் பொதுக்கு நக்கீரா என்று சொல்லி அரபில். அப்போ அதில் 4 படிச்சிட்டோம், 4 தன்மையும். அடுத்த வாரத்தை வந்து அல் கர்னைனி.
இப்போ அல் கர்ணைனி என்று வர போகல இதை நாங்கள் பார்க்கணும் என்ன பேட்டர்னில் இருக்குது என்று சொல்லி. அல் கர்ணைனி வந்து ஐனி என்ற பேட்டர்னில் தானே முடியுது. அப்போ பாருங்கள் ஐனி என்றது நீங்கள் படிச்சுக்கிறீங்களா? முஸ்லீம் சார்ட்டில் பாருங்கள், முஸ்லிமுன் முஸ்லிமன் முஸ்லிமின் முஸ்லிமானி முஸ்லிமைனி முஸ்லிமைனி ஐனி என்றது வருது. அப்போ அல் கர்ணைனி என்றது முஸ்லிமைனி மாதிரி. அப்போ முஸ்லிமைனி என்றால் அல் கர்னானி என்றால் அது ரஃபா, முஸ்லிமானி என்றால் ரஃபா தானே. அல் கர்னைனி என்றால் அது வந்து நசிப் இல்லாட்டி ஜர். ஏன்னா அது முஸ்லீம் ஜாரில் நாங்கள் படித்தோம், நசிப் இல்லாட்டி ஜர். அதோட அதோட ஸ்டேட்டஸ் வந்து அதோட நிலைமை வந்து நசிப் இல்லாட்டி ஜர். அதோட எண்ணிக்கை வந்து என்னது 2. அது வந்து பன்மை என்று சொல்கிறத விட 2 என்று சொல்கிறது நல்ல. ஏன்னா முஸ்லிமுன் என்றது உண்டு, முஸ்லிமுன் முஸ்லிமன் முஸ்லிமின் என்றது உண்டு, முஸ்லிமானி முஸ்லிமைனி முஸ்லிமைன் 2 முஸ்லீம். முஸ்லீம் 3 என்றால் தான் பல முஸ்லீம்கள் என்ற அர்த்தம் வருது. ஸோ இதில் எண்ணிக்கை 2. இது வந்து முஸ்லீம் சார்ட்டில் கர்னைனி என்றது ஆண் சார்ட்டில் இருக்குது, முஸ்லிமைனி என்றது ஆண் சார்ட் மாதிரி, அல் கர்னைனி என்றது ஆண் சார்ட்டில் இருக்குது. அப்போ வந்து இது ஆண் ஆகிக்குது. அடுத்தது வந்து இது வந்து குறிப்பிட்டது ஆகிக்குது ஏனென்றால் அது வந்து இது. அடுத்த வார்த்தை வந்து உம்மத்துன் என்று போகல. அது வந்து முதலாவது உன் என்ற சவுண்ட் வருது, அது வந்து ரஃபா வைக்குது. அடுத்தது வந்து எங்களுக்கு தாமரபோத சுட்டியும் அதோட வார்த்தை அர்த்தம் வந்து என்னது பன்மை. அதோட அர்த்தம் வந்து சமூகம். ஸோ அதை வச்சு அர்த்தத்தை வச்சு எங்களுக்கு பன்மைண்டு எழுதியலும். அடுத்தது வந்து அது தாமரபூத வார சுட்டியும் எங்களுக்கு ஒன்று அதை வந்து பெண் என்று எடுக்கலும். அடுத்தது வந்து அதில் வந்து குறிப்பிட்டதுக்கு ஒன்றுமே வராது சுட்டியும் அல் வந்து இல்லை, அது மாதிரி குறிப்பிட்டதுக்கு இருக்கிற விஷயங்கள் வராது சுட்டியும் அது வந்து பொது என்று எடுக்கலும், நக்கிர என்று எடுக்கலும். இதில் அரபில் சின்ன சின்ன கருத்து வேட்பாடு இது இந்த ஆளுங்களுக்கு இடையில். ஆனால் இப்போது இது மாஷா அல்லாஹ் இது மாதிரி நினைவச்சு கொண்டா சரி. நாங்கள் அட்வான்ஸ் கிராமர் ரூல் படிக்க போகல, அதை டீட்டெயிலாக படிப்போம். அடுத்தது வந்து உம்மின் என்றால் தாய். அது சரியான லேசி. அதை இன் சவுண்ட் வருது. முஸ்லீம் இன் சவுண்ட் வந்தால் அது வந்து எங்களுக்கு தெரியும், முஸ்லிமுன் முஸ்லிமன் முஸ்லிமீன் அது வந்து ஜர். இன் சவுண்ட் வர சொல்லியா ஜர். உம்மீன் என்றால் தாய். ஸோ ஜர் அது வந்து ஒருத்தர் தான், ஒரு தாய். ஸோ அதை சுற்றி எங்களுக்கு என்ன செய்யலாம், அதை வந்து ஒன்று கன்சிடர் பண்ணிடும். அடுத்தது வந்து அர்த்தத்தை வச்சு இது ஆனா பெண்ணாண்டா உண்மையாண்டா நிச்சயமாக ஒரு பெண். ஸோ அதை வந்து பெண் பாலண்டதை பயாலஜிக்கல் ஃபெமினன் அதை அர்த்தத்தை வச்சு ரியல் பெண் சுட்டியும் அதை பெண்ணை எடுக்கலும். அடுத்தது வந்து இது வந்து அல் ஒன்றும் வந்து இல்லை. ஸோ அது வந்து கொமன் ஆகிக்குது, அப்படின்டா பொதுவாகிக்குது. ஸோ அது பொதுவாக எடுக்கலும். அதுட்டு 4 தன்மையும் சரி. அடுத்தது வந்து திரா ஐ இரு முன்னங்கால்கள், இந்த பவுஸ் என்று சொல்லுவாங்க. அதை இது வந்து அதை சூறா காஃபில் வருதுன்னு நினைக்கிறது. நாய் வந்து ஐட போஸை குகையில் வெளியே போட்டுக்கொண்டு இந்த இது அது வந்து அது படித்தா அப்படி இன்ட்ரெஸ்ட் ஆகிக்கும். எப்படி சரி ஜிரா ஐ என்று வர போகல. இந்த ஐ என்ற சவுண்ட் எங்கே வாருன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஐ என்ற சவுண்ட் எனக்கு இதை தெரியா, முஸ்லிமுன் முஸ்லிமன் முஸ்லிமின் முஸ்லிமானி முஸ்லிமைனி முஸ்லிமைனி முஸ்லிமைனி. இப்போ முஸ்லிமைனி என்று சொன்னால் பாரம் முஸ்லிமைனி 2 முஸ்லீம் நசுபோஜார் பாரம். அதை நீ ஆகிட்டாகினா லைட் நினைவுக்குதா, அது லைட் ஆகினே. அப்போ முஸ்லீம் மெய் அது முஸ்லீம் ஐ சவுண்ட் தான் ஜிரா ஐ. அப்போ ஜிரா ஐனி பாரம், ஜிரா ஐ பாரம் இல்லை. அப்போ இது வந்து அது முஸ்லிமைனி பேட்டர்னில் வருது. ஜிரா முஸ்லிமைனியில் நூனாகிட்டாகி அது லைட்டு பாரம் இல்லைன்னு நாங்கள் படித்தோம். அப்போ ஜிரா ஐ. அப்போ ஜிரா ஐ என்று சொன்னால் அப்போ வந்து அது வந்து நசுப் இல்லாட்டி ஜர். ஜிரா ஆனி ரஃபா, ஜிரா ஐனி நசுப் இல்லாட்டி ஜர். ஜிரா ஐ அதோட லைட் வெர்ஷன். ஸோ அப்போ இது நசுப் இல்லாட்டி ஜர். அப்புறம் அடுத்தது வந்து அதோட என்னது நம்பர் அப்படின்றா அதோட எண்ணிக்கை வந்து 2. ஏன்னா முஸ்லிமைனி முஸ்லிமைனி 2 தானே, ஜிராயி வந்து 2. ஏன்னா அதோட அர்த்தமும் அப்படி தானே வருது, 2 தானே வருது. அடுத்தது வந்து ஐடா ஆனா பெண்ணா என்று வரப்போக்குள்ள உடம்புல இருக்கிற உறுப்புகள் 2 ஆகிக்கிற உறுப்புகள் பெண்ணாக கருதப்படும் என்று நாங்கள் படித்தோம். பெண் பாலில் அது சொல்லி இது பெண்ணாக கருதப்படும். கடைசியாக இதுக்கு வந்து குறிப்பிட்ட என்று சொல்கிறதுக்கு ஆதாரங்கள் இல்லாததால் இப்போக்கு இதை நீங்கள் இப்போ இதை ஒரு வார்த்தை மட்டும் எடுத்தால் அது வந்து பொதுவாக இருக்குது. ஏண்டா இது ஆஃப் முன்னுக்கு ஆஃப் வார்த்தை ஒஃபுக்கு புற வார வார்த்தை
அப்போ அல்லாவின் ரசூல். அப்போ அல்லாவின் விண்ணுக்கு முந்தி வாரது ப்ராப்பராக இருந்தால் விண்ணுக்கு புறவு வாரது ப்ராப்பராகிக்கும், குறிப்பிட்டதாகிக்கும். ஸோ அதை நாங்கள் படித்தோம். ஆனால் இப்போ இது தனி வாரத்தை சுற்றியும் இதில் எங்களுக்கு அதை கண்டுபிடிக்கல. ஆனால் குர்ஆனில் இதுக்கு முன் அந்த வின் என்ற அர்த்தம் வந்து அதுக்கு முந்தின வார்த்தையை பார்த்து அது குறிப்பிட்டதா இல்லைன்னு சொல்லிடும். ஆனால் இப்போ தனி வார்த்தையை பார்க்கக்குள்ள இதை நீங்கள் பொது என்று எடுத்துக்கோங்க. என்ற குறிப்பிட்டன்றதுக்கு எந்த அடையாளமும் இல்லை. அடுத்த வார்த்தை சரியான லேசி வார்த்தை ஈசா என்ற வார்த்தை. ஈசா என்ற வார்த்தையை நாங்கள் ஆல்ரெடி படித்தோம். இது வந்து நெகில் வட்ட வார்த்தை உண்டு. அப்படின்றா இது மூசா மாதிரி. இது ரஃபா மூசா தான், நசுபு மூசா தான், ஜாரு மூசா. அது மாதிரி ஈசாட ரஃபா நசுப் ஜார் மூணுமே மூசா ஈசா தான். ஸோ அதை சுற்றியும் இதோட நிலைமை வந்து ரஃபா நசுப் ஜார் இது வேண்டி உண்டு ஆவேலும். குர்ஆனில் அதை எடுத்த பொறுத்து தான் நாங்கள் கண்டுபிடிக்கணும். ரெண்டாவது இது வந்து எண்ணிக்கையை பார்த்தா இது ஒருத்தர், ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஒருத்தர். அதுக்கப்புறம் இதை ஆனா பெண்ணு பார்த்தா ஈசா என்றது ஒரு ஆண். ஸோ அது ஆண் பால். கடைசியாக வந்து இது குறிப்பிட்டதாக போது வேண்டாம், இது கட்டாயம் குறிப்பிட்டது என்ற ஒரு குறிப்பிட்ட நபி தான் ஈசா என்று சொல்கிறேன். அல் ஃபுஜாரி அடுத்த வாரத்தை அல் ஃபுஜாரி. அல் ஃபுஜாரி என்று வரப்போகல அது என்னது? முதலாவது வந்து முஸ்லீம் சாட்டில் பார்த்தா முஸ்லிமுன், முஸ்லிமன், முஸ்லிமின், முஸ்லிமின், முஸ்லிமி, அது முஸ்லிமி என்று வருது. அப்போ வந்து அல் ஃபுஜாரி, அப்போ வந்து அது அஞ்சாறு ஆகிக்குது. ரெண்டாவது வந்து இது வந்து இது உண்டு ஏண்டா ஃபுஜாரி தானே. இப்போ இது முஸ்லீம் சாட்டில் எங்களுக்கு போடலும் ஃபுஜாரு, ஃபுஜாருன், ஃபுஜாரன், ஃபுஜாரின், ஃபுஜாரானி, ஃபுஜாரினி, ஃபுஜாரினி, ஃபுஜாரூன, ஃபுஜாரின, ஃபுஜாரின்னு அப்படி முஸ்லீம் சாட்டில் போடலும். ஆனால் இந்த ஃபுஜாரி என்ன மட்டும் தானே வந்துக்குது. ஸோ அப்போ ஒத்தர் ஒரு பாவி, ஃபுஜாரின்றா பாவி. இது டீப் மீனிங் இருக்குது. இந்த ஆனால் நான் அந்த டீப் மீனிங் சொல்லப்போனால் இது ஆடியோ தான் ஆல்ரெடி பெருசாக இருக்குது. அதை சுற்றி இப்போ பாவின்னு நினைவு வச்சுக்கோங்க. அது ரூட் லெட்டர்ஸால் பசந்தாக வரும் அது மீனிங். அதுக்கப்புறம் இது ஆனா பெண்ணா, இது வந்து ஆண் என்றா அது பெண்ன்றதுக்கு அடையாளங்கள் இல்லை. ஆக்சுவலி ஆண். இப்போ முஸ்லீமுன் என்ற ஆண், முஸ்லிமத்துன் அது தாவார சொல்லி அந்த பெண் ஆகுது. அது மாதிரி இதில் பெண்ன்றதுக்கு அடையாளம் இல்லை. ஃபுஜாரத்துன் என்றால் அப்போ ஓகே பெண்ணான்ட்டு இருக்கிறது. ஸோ பெண் பாவியான பெண். ஸோ இது ஆண். அடுத்தது வந்து கடைசியாக அல்லண்டு வந்திக்கிற சுற்றியும் இது வந்து குறிப்பிட்டதாக இருக்குது. ஸோ சரியான லேசி இது 4 தன்மையை கண்டுபிடிக்கணும் வேண்டாம், அவ்வளோதான். இசம் படிக்க முடிஞ்சு. அடுத்த வார்த்தை அல் அன்ஹாரு. அல் அன்ஹாரு இது கொஞ்சம் இம்பார்ட்டண்டான வார்த்தை. இதை டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு என்ன செய்யும், அர்த்தம் தெரிஞ்சுக்கணும். அது அர்த்தம் வந்து நதிகள். நிஹார் என்றது நினைக்கிறேன் நதி, ஃப்ளோ ஆகிற வாட்டர். அன்ஹார் என்று ஆகிட நதிகள் பன்மை. சரியா? அப்போ வந்து அன்ஹார் என்று வரப்போகல முதலாவது பார்க்கணும் என்ன சவுண்டில் முடியுது. அன்னாரு ஊ சவுண்டில் முடியுது. அப்போ ஊ சவுண்டில் முடிஞ்சா அது ரஃபா. ஆனால் பிரச்சனை வர ரஃபா நசுப்தரில் இல்லை. பிரச்சனை வர எதில் தெரியுமா, இது வந்து ஒருமையா பன்மையா என்று கண்டுபிடிக்கிறதில்ல. அப்போ இதில் வந்து என்ன செய்யணுண்டா, இது வந்து உடைந்த பன்மை. அன்ஹாரு என்றது உடைந்த பன்மை. அந்த உசுறு இல்லாத ஒன்று உடைஞ்ச பன்மையாக வரப்போகலை. என்ன நடக்கும் என்று சொன்னால் நினைவுதா, கிதாபுன், கிதாபன், கிதாபின், கிதாபானி, கிதாபேனி, கிதாபேனி, கிதாபூனைக்கு பதிலாக குத்துபுன் என்று வந்துச்சு. புஸ்தகங்கள் குத்துபுன் வந்து குத்துபுன் என்று வரப்போகலை. அது நிறைய புஸ்தகங்கள். அரபிகள் எப்படி கிராமட்டிக்கலை ட்ரீட் பண்ணுவாங்கன்னா, அது வந்து ஒரு பெண்ணை தான் ட்ரீட் பண்ணுவாங்க. ஒரு பெண், சிங்குலர் ஃபெமினன், ஒரு பெண்ணை தான் ட்ரீட் பண்ணுவாங்க. ஐ சுற்றியும் இது அன்ஹார் என்றது நதிகள், அதை ஒரு பெண்ணை தான் நாங்கள் கன்சிடர் பண்ணணும். ஒரு பெண் அப்படின்னா இது வந்து ஒருமை, பெண் பால். அடுத்தது வந்து அல் வந்துக்கிற சுற்றியும் இது வந்து என்னது குறிப்பிட்டதாக இருக்குது. அதை கொஞ்சம் தலையில் வச்சுக்கோங்க. அந்த உடைஞ்ச பன்மை வந்துச்சுண்டா, எஸ்பெஷலி உசுறு இல்லாததுக்கு வந்துச்சுண்டா அது வந்து ஒருமை பெண்ணாக தான் ட்ரீட் பண்ணணும். சரியா? அது வந்து கிராமட்டிக்கல் ரூல். அடுத்தது வந்து அன்னாசி. அன்னாசி என்றது மக்கள், மனிதர்கள். குலவிர பின்னாஸ் என்றது. ஸோ அன்னாசி என்று வரப்போகல அதை எப்படி ட்ரீட் பண்ணுறது, அது வந்து ஒன்றாவது வந்து அன்னாசி என்று ஈ சவுண்ட் வருது. அப்போ அது ஜர்ராகிக்குது. ரெண்டாவது வந்து அது வந்து ஆண்பால். இதை பன்மையாக கன்சிடர் பண்ணணும். ஏண்டா நாங்கள் சொன்னோம் சில வார்த்தைகள் நாஸ் கவும் கரன் பன்மை, அதோட அர்த்தமே பன்மை. அது அது பன்மையாகுது அன்னாசி. அடுத்தது வந்து இது பெண்ன்றதுக்கு அடையாளம் இல்லை, இப்படி ஆனால் கன்சிடர் பண்ணணும். கடைசியாக வந்து இது வந்து அல் வந்திக்கிற சுற்றியும் அது வந்து குறிப்பிட்டதாக கன்சிடர் பண்ணணும்.
சாஹிரானி, அந்த சஹர் என்பது சூனியம் என்ற அர்த்தமோடு வருது. சிஹர், மேஜிக், சூனியம். சாஹிரானி அப்போ சூனியம் செய்யக்கூடியவங்க. அப்போ இது பாருங்கள், முஸ்லிமுன் தானே, சாஹிருன், சாஹிரன், சாஹிரின், சாஹிரானி, சாஹிரைனி, சாஹிரைனி. ஏன்னா சாஹிரானி என்று வந்தது. அப்போ ரெண்டு சூனியக்காரர்கள். சாஹிரானி என்றால் முஸ்லிமானி மாதிரி. அப்போ வந்து அது என்னது, முதலாவது வந்து அது ரஃபா, ஆனி சவுண்ட் வந்து ரஃபா, ஐனி சவுண்ட் வந்தால் நசுபில் அடிஜார். ரெண்டாவது வந்து அது என்னது, முஸ்லீம் சார்ட்டில் ஐட நம்பர் வந்து 2, சரியா. மூணாவது வந்து ஆண் பாலா பெண் பாலா, இது முஸ்லீம் ஆண் சார்ட்டில் இருக்குது, அது சுற்றி இந்த ஆண் பால். கடைசியாக வந்து சாஹிரானியில் அல்லொன்றும் வந்து இல்லை, அது சுற்றியும் அது வந்து நக்கீராவாக இருக்குது, அப்படின்றா பொதுவாக இருக்குது. இதை நான் ஆல்ரெடி இந்த ஆடியோவில் நிறைய விஷயங்கள் ஆல்ரெடி சொன்ன சுற்றியும் இதை நான் விரிவாக சொல்கிறேன், இல்லை குயிக்காக சொல்லிக்கொண்டு போகிறேன். நீ இணைந்து ஏன்னா வந்து ஆல்ரெடி இதே மாதிரி இதே பேட்டர்ன் லீக்கிறது தான் வருது. ஸோ ஆன்சரை மட்டும் குயிக்காக நான் சொல்லிக்கொண்டு போகிறேன். அடுத்த வாரத்தை வந்து அல் மூமினீன, சரியான லேசி, அது முஸ்லீம் சார்ட்டில் முஸ்லிமீன மாதிரி. ஸோ அது நசுபில் அடிஜார். மூமினீன ஆண் பால் ஆகிக்குது. அடுத்தது பன்மை ஆகிக்குது. அடுத்தது வந்து குறிப்பிட்டதாக இருக்குது அல் வந்த சுட்டி. அசமராத்தி, இது வந்து உடஞ்ச பழங்கள். அசமராத்தி, அப்போ வந்து இது வந்து உடஞ்ச பன்மை ஆகிக்குது. அது சுற்றியும் வந்து என்ன செய்யலும், இது வந்து ஒன்றாவது சவுண்ட் சுற்றியும் இதை வந்து ஜர்ரா கன்சிடர் பண்ணலும். அடுத்தது வந்து என்ன செய்யலும் என்றால், அது வந்து உடஞ்ச பன்மைன்னு எடுத்து அது வந்து ஒருமை பெண்ணாக கன்சிடர் பண்ணலும். ஃபைனலாக வந்து அல் வந்திக்கிற சுற்றியும் அதை வந்து குறிப்பிட்டதாக கன்சிடர் பண்ணலும். அடுத்த வார்த்தை சாஹிரின். அப்போ நாங்கள் முதல்ல ஆல்ரெடி சாஹிரானி படித்தோமாயினா, இன்னும் சாஹிரின் அப்படின்றா ஒரு சூனியக்காரன், அது சரியான லேசி. அது வந்து நசுபாயிக்குது. அடுத்தது வந்து முஸ்லிமின் தானே, அது வந்து ஆண் பால் ஆகிக்குது. அடுத்தது வந்து ஒத்தர் ஆகிக்குது. அடுத்து வந்து ஜர் ஆகிக்குது. அடுத்தது வந்து பொது ஆகிக்குது என்ற அல் வந்து இல்லாத சுற்றி. அதுக்கப்புறம் மூமினின்னு போட்டிக்கிறாங்க, அது அல் இல்லாமல் போட்டிக்கிறாங்க. ஸோ அதுவும் சரியான லேசி. மூமினின் என்றால் அது நசபில்லா டிஜார். அதுக்கப்புறம் முஸ்லிமீன மாதிரி நிறைய பேர். அதுக்கப்புறம் ஆண் பால். அடுத்தது வந்து பொது. அடுத்தது வந்து சபீலின், வலி என்ற அர்த்தம். அப்போ வந்து அதை என்ன செய்யணும், சபீலின் ஜர்ரா எடுக்கலும், ஒருமையாக எடுக்கலும். அடுத்தது வந்து ஆணா எடுக்கலும் என்றது பெண்ணெழுத்துக்கு அடையாளம் இல்லை. அடுத்தது அல்வராது சிட்டியும் அது வந்து என்ன செய்யணும், பொதுவாக எடுக்கலும். சுபுலுன் சபீலின்ற ப்ளூரல் பன்மை வந்து சுபுலுன் என்று இருக்கலாம். அப்போ அது வந்து புரோக்கல் ப்ளூரலாக மாறி அது வந்து ஒருமை பெண்ணாக மாறும், சரியா. ஈனை வந்து இது ஒருமை சுட்டியும் அது அது நார்மலாக நாங்கள் ட்ரீட் பண்ணுற மாதிரி தான் அதை ட்ரீட் பண்ணணும். அடுத்து வந்து அல்ஃபுர்கான, இது சரியான லேசி. ந என்ற சவுண்டில் முடியுது. அப்போ வந்து அது நசும். சவுண்டில் முடியுது, நசும். அடுத்து வந்து பெண் என்றதுக்கு அது ஒன்று என்ற பன்மைன்றதுக்கு அடையாளம் இல்லை. அடுத்தது வந்து ஆண் என்ற பெண் என்றதுக்கு அடையாளம் இல்லை. கடைசி வந்து அல் வந்திக்கிற சுட்டி அது குறிப்பிட்டதாக இது. அடுத்தது வந்து மரியம என்ற வார்த்தை, இதுவும் லேசி. ஆனால் இதில் வந்து மரியம சரிதானே. அப்போ வந்து இது வந்து யூசுஃபு மாதிரி. அப்போ இதில் நசுப் மட்டும் சொன்னால் பிள்ளை, நசுபில் அடிஜார் ஆயிட நிலைமை. அதுக்கப்புறம் வந்து அது ஒருமை, ஒத்த ஒரு பெண். அடுத்தது பெண் பால். அடுத்தது வந்து குறிப்பிட்டது என்றால் குறிப்பிட்ட ஒரு பேர். மரியம் அலைஹிஸ்ஸலாம் வந்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் உம்மா. அடுத்த வார்த்தை அல் மலாய்கத்தி. ஓகே, அல் மலாய்கத்தி என்று வரப்போக்கல இது கொஞ்சம் ஓகே. முதலாவது வந்து மலாய்கத்தி சவுண்ட் வரப்போக்கல அது ஒன்றாவது வந்து அது ஜர்ராய்க்குது, அது லேசி. ஆனால் இதில் வந்து சின்ன கொஞ்சம் ட்ரிக்கி என்னன்னு சொன்னால், இந்த மலாய்கத்தி என்றது ஒரு உடைஞ்ச பன்மை. இப்போ உடைஞ்ச பன்மைன்னு வரப்போக்கல நான் சொன்னேன் உசுறு இல்லாதது இருக்குது, உசுரிக்குது இது. அப்போ இப்போ இது வந்து உசுரிக்கிற உடைஞ்ச பன்மை. இதை உடைஞ்ச பன்மையை எங்களுக்கு 2 விதமாக எங்களுக்கு கிராமட்டிக்கலாக ட்ரீட் பண்ணிடும், இந்த கிராமராக பார்க்கலும். ஒன்றாவது மெத்தட் வந்து நாங்கள் சொன்ன உடைஞ்ச பன்மை உசுரி இல்லாததாக இருந்தால் அது வந்து ஒருமை பெண்ணாக தான் எடுக்கணும், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் உசுரிக்கிற ஒன்று உடைஞ்ச பன்மையாக வரப்போக்கல அது ஒருமை பெண்ணாக கன்சிடர் எடுக்க மேலும். அதே மாதிரி பன்மை ஆனா, இது ஐட ஒரிஜினல் ஆண் தானே, இது மலாய்க்குன்றது ஆனா தான் கன்சிடர் பண்ணு கிராமட்டிக்கலாக. ஸோ அப்போ அது பன்மை ஆனா எடுக்கணும், அப்படி எடுக்க மேலும். ஸோ இதில் ஒருத்தர் வந்து ஒருமை பெண் என்று எழுதினாலும் சரிதான், அப்படி இல்லாட்டி பன்மை ஆண் என்று எழுதினாலும் அதுவும் சரிதான்.
ஐப்புறம் வந்து அல் வந்துக்கிற சுட்டியும் அது வந்து குறிப்பிட்டதாக இருக்குது. அடுத்த வார்த்தை வந்து சமாவாத்தி என்று வரப்போக்கில் எங்களுக்கு அது முஸ்லிமத்துன் முஸ்லிமத்தன் முஸ்லிமத்தீன் முஸ்லிமத்தானி முஸ்லிமத்தேன் முஸ்லிமத்தேன் முஸ்லிமாத்துன் முஸ்லிமாத்தீன் முஸ்லிமாத்தீன் அது மாதிரி சமாவாத்தீன் அது ஆத்தீன் பேட்டர்ன் வருது. அப்போ வந்து அது வந்து நசுபில்லாட்டி ஜர் ஆத்தீன் என்று வரப்போக்கில் நசுபில்லாட்டி ஜர். ஸோ அது வந்து அடுத்தது பன்மை ஏன்னா முஸ்லீம் சாட்டில் அது பன்மையாகிது பெண் சாட்டில். அடுத்தது வந்து என்னது அது வந்து பெண் ஆகிக்குது முஸ்லீம் பெண் சாட்டில் தனிக்குது. கடைசியாக வந்து அது வந்து அல் வந்திக்கிற சுட்டியும் அது வந்து என்னது அது வந்து குறிப்பிட்டதாக இருக்குது. அடுத்தது வந்து தல்லாச என்றது வந்து ஒரு இடத்திட்ட பெயர். ஸோ அது வந்து நாங்கள் படித்த மக்கத்த இடங்களோட பேர் வந்து குறிப்பிட்ட இடங்களோட பேர் வரப்போகல அது வந்து ஓரளவு நெகிழ்வு அப்படின்னா அதில் தல்லாச என்று போகல அது வந்து என்னது அதில் நசுபும் ஜர்ரும் ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ இது நசுபில்லாடி ஜர். அடுத்து ஒரு உத்தர் ஒரு இடம். அடுத்தது பெண் என்று அடையாளம் இல்லை ஆண். அடுத்து ஒரு குறிப்பிட்ட விடத்தால் இது வந்து குறிப்பிட்டதாக இருக்குது. அடுத்தது வந்து எஸ்ரிபா என்றது மதீனா கிட்ட முந்தி சொன்ன பேர். ஸோ அதுவும் வந்து அது குறிப்பிட்ட விடத்திட்ட பேர். அது சுற்றியும் இதுவும் வந்து நசுபில்லாடி ஜர் என்று எடுக்கலும். அடுத்தது வந்து பன்மை என்ற ஒரு அடையாளம் இல்லை அது சுற்றியும் அது ஒண்டா எடுக்கலும். அடுத்தது வந்து ஒரு இடத்திட்ட பேருன்றதால அது வந்து பெண்ணாக கருதியலும். அது வந்து குறிப்பிட்டதால் அது குறிப்பிட்ட இடத்தால் அது குறிப்பிட்ட கருதியலும். அது முதல்ல சொன்னது தல்லாசுக்கும் அது ஒரு இடத்திட்ட பேருன்றதால அது பெண்ணாக கருதே மேலும் அது பெண்ணாக கருதையிலும் எல்லா இடங்களோட பேர் பெண்ணாக கருதப்பட்டது. அடுத்தது வந்து அல் அருதி. அப்போ அல் அருதி என்ற பூமி அதில் வந்து முதலாவது அது வந்து ஜர் ஈ சவுண்டில் அல் இல்லி அர்லு என்ற ரஃபா தானே அர்ல என்ற நசுப் அர்லி என்ற ஜர். அதுக்கப்புறம் அது வந்து ஒரு இடம். ஸோ அது வந்து ஒருமையாக கருதையிலும். அடுத்த இடத்துல பேர் வந்து பெண்ணாக கருதையிலும். அல் வந்து சுட்டியும் அது குறிப்பிட்டதை கருதையிலும். ரசூலானி வந்து முஸ்லிமானி மாதிரி. அப்போ அது ரஃபா இல்லாட்டி ரஃபா முஸ்லிமானி ரஃபா ரசூலானி ரஃபா ரெண்டு பேர். அடுத்தது ஆண். அடுத்தது வந்து பொது என்ற குறிப்பிட்டதுக்கு அடையாளம் இல்லை. அல்ஃபீலி யானை அது வந்து ஜர்ராயிக்குது ஒருமையாகிக்குது ஆணைக்குது. அடுத்தது வந்து குறிப்பிட்டதாகிக்குது அல் வந்து சுட்டி. வலதன் என்ற சிறுவன். அப்போ வந்து அது நசுபாயிக்குது அது வந்து ஒருமையாகிக்குது ஆணாயிக்குது. அது வந்து நக்கிரா பொதுவாகிக்குது என்ற குறிப்பிட்டன்றதுக்கு அடையாளம் இல்லை. அடுத்தது வந்து ஆயத்துன் என்ற போகல முதலாவது வந்து ரஃபா வைக்குது உன் சவுண்ட். அடுத்தது வந்து ஒருமை பன்மைக்கு அடையாளம் இல்லை ஆனால் பெண் ஆகிக்குது என்ற துன் அதை தாமிரபூத்தை வந்து சுட்டியும் அது பெண் எடுக்கலும். அடுத்தது வந்து அது வந்து கொமனா பொதுவாக இருக்குது என்ற குறிப்பிட்ட அடையாளம் இல்லை. ராஜூன திரும்பி வருவர்கள் ராஜூன் என்ற கொலைங்களுக்கு முஸ்லீம் ஊன மாதிரி தான் அந்த பேட்டர்ன் வருது. அப்போ ராஜூன் என்ற போகல பன்மை ரஃபா ஆண் அண்ட் பொதுவாக இது. காயுமுன் காயுமுன்னா நிற்கக்கூடியவன் ஒத்தன். அப்போ உன் சவுண்ட் சுற்றியும் அது ரஃபா வைக்குது. அதுக்கப்புறம் ஒத்தரை சுற்றியும் அது ஒன்று நம்பர் ஒன்று. அதுக்கப்புறம் அது பெண்ன்றதுக்கு அடையாளம் இல்லாத சுற்றியும் ஆண். அதுக்கப்புறம் குறிப்பிட்டன்றதுக்கு அடையாளம் இல்லாத சுற்றியும் அது வந்து பொதுவாகிக்குது. ரஜுலைனி வந்து இரண்டு ஆண்கள். அப்போ முஸ்லிமைனி மாதிரி ரஃபா. அப்போ நசுபில்லா டிஜார் அது வந்து ஆணாயிக்குது ரெண்டு பேர். அடுத்தது பொது என்ற குறிப்பிட்டதுக்கு அடையாளம் இல்லை. அடுத்தது வந்து அல் கியாமத்தி என்று சொல்ல போக்கல அது வந்து ஜர் ஆகிக்குது ஈ சவுண்ட். அதுக்கப்புறம் கியாமத்தி என்று போக்கல அது வந்து உண்டு பன்மை என்ற அடையாளம் இல்லை. அடுத்து அது தாவால் முடிவு சுட்டு பெண் எடுக்கலும். அதுக்கப்புறம் வந்து அல் வந்து சுற்றியும் அது என்ன செய்யலும் அது குறிப்பிட்டதாக கன்சிடர் பண்ணிடும். அல் காஃபிலீன அறியாதவர்கள். இது பாருங்கள் ஈன் என்ற சவுண்ட் சரியா. அப்போ வந்து முஸ்லிமீன மாதிரி. அப்போ ஒன்றாவது என்ன செய்யலும் அது வந்து நசுபில்லாட்டி ஜர். அதுக்கப்புறம் அது வந்து பன்மை. அடுத்த பிறகு அது வந்து ஆண் சாட்டில் இருக்குது. அடுத்தது வந்து அல் வந்து சுற்றி குறிப்பிட்டது. அதுக்கப்புறம் ஜன்னத்தைனி அது வந்து இரு தோட்டங்கள். அப்போ முஸ்லிமைனி அந்த மாதிரி வருது. ஒன்றாவது நசுபில்லாட்டி ஜர். ரெண்டாவது வந்து ரெண்டு நம்பர் வந்து ரெண்டு ஆகிட இந்த ஜன்னத்தைனி. அடுத்த பெண்ன்றதுக்கு அடையாளம் இல்லை அது சுற்றியும் ஆண். இது வந்து ஜன்னத்துன். அப்போ அது தாவார சுற்றி அந்த பெண்ணை எடுக்கலாம். அப்போ ஜன்னத்தைனின்றா ரெண்டு பெண்ணாக எடுக்கலும் ஜன்னத்தைனி.
கடைசியாக வந்து அல் வந்து சுட்டியும் அது வந்து குறிப்பிட்டதாக இருக்குது. முஹ்ரிஜுன் அந்த ஹரஜான்றதில் அர்த்தம் வெளியே போகிறது என்ற அர்த்தத்தில் தான் முஹ்ரிஜுன் வெளியே போகிறவன் வெளியேறுவன் என்று வருது. அது சரியான லேசி முஸ்லிமுன் மாதிரி தான். அப்போ வந்து அது வந்து ரஃபா, அது வந்து ஒத்தர், அது வந்து ஆண், அது வந்து பொதுவானது. யூசுஃபு இது எத்தனை தடவை சொல்லியாச்சு. யூசுஃபு ஊசவுன் ரஃபா ஒத்தர் குறிப்பிட்டது அண்ட் ஆண். இபிலீஸ இபிலீஸை வந்து நசுப். இபிலீஸ் உண்மைக்குமே வந்து நசுப் அண்ட் ஜார் ரெண்டையும் மெடிக்கலும் வேண்டாம். அது வந்து நொன்னரா பேர் சுட்டி அதில் நசுபும் ஜாரும் ரெண்டும் இபிலீஸை என்று தைக்கும். அதுக்கு பிறகு அது வந்து ஆண் என்று அடிக்கலும். அதுக்கப்புறம் வந்து பெண் எடுத்துக்கு அடையாளம் இல்லா சுட்டியும் அது ஒத்தர். அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட ஷைத்தானுக்கு சொல்கிறது தானே இபிலீஸ். ஸோ அது வந்து குறிப்பிட்டது என்று அடிக்கலும். அல் ஹுஸ்னா இது வந்து ஈசா மாதிரி தான். ஸோ இதில் அதை முடிகிற வேர்டை வச்சு இது வந்து ரஃபா நசுப் ஜார் மூணுமே உஸ்னா என்று தான் வரும். ரெண்டாவது வந்து இது வந்து ஒத்தர் என்று அடிக்கலும். அடுத்தது வந்து இது பெண். அதை நாங்கள் படித்தோம். இதை தாம் அதை யாவோட அலிஃப் வந்தா உஸ்னா என்றது பெண் அடிக்கலும் என்று. ஸோ அது பெண், அதை வந்து சுட்டியும். அப்புறம் அல் வந்து சுட்டியும் அது குறிப்பிட்டதாக இருக்குது. அந்நிசா இது வந்து பெண்கள். இது வந்து சவுண்டில் நிசா என்ற சவுண்டில் முடிவு சுட்டி அது வந்து நசுப் ஆகிக்குது. அதுக்கப்புறம் பன்மை ஆகிக்குது. அதுக்கப்புறம் பெண் ஆகிக்குது. அதுக்கப்புறம் அல் வந்திக்கிற சுட்டியும் அது வந்து குறிப்பிட்டதாக இருக்குது. அடுத்தது வந்து அர்ரீஹு ரஃபா ஆகிக்குது. அது வந்து பெண் ஆகிக்குது. ஏனென்றா அரபிகள் சொன்னதால் ஒருமையாகிக்குது. பெண் ஆகிக்குது அரபிகள் சொன்ன சுட்டியும். அதுக்கப்புறம் அல் வந்த சுட்டியும் அது வந்து குறிப்பிட்டதாக இருக்குது. சில வார்த்தைகள் அரபிகள் பெண்ணுன்னு சொன்னாங்க. அதுக்குள்ளே இது வார்த்தையுமே இது ரீஹ் என்ற வார்த்தை இருக்குது. குர்ஆனன் சரியான லெசி நசுப் ஆகிக்குது. நன் சவுண்ட். அப்புறம் ஒருமை ஆகிக்குது. பெண்ணுன்றதுக்கு அடையாளம் இல்லை ஆண் ஆகிக்குது. குறிப்பிட்டன்றதுக்கு அடையாளம் இல்லாததால் இது வந்து பொதுவாக என்று கருதிடும். அடுத்தது மிஸ்ர என்றது வந்து ஈஜிப்டுக்கு சொல்கிற பேர் வந்து மிஸ்ர. அப்போ அது வந்து ஒரு இடத்துல பேர் வந்து நினைக்கிற மக்கத்தை. அப்போ மிஸ்ரண்டா நசுபில்லாடி ஜர்ரெண்டு அடிக்கலும். அதுக்கப்புறம் வந்து இது வந்து பெண்ணெடுத்துக்கு அடையாளம் இல்லை. அது விடமொன்று பேரால் பெண்ணென்று அடிக்கலும். அதுக்கப்புறம் வந்து ஒருமையென்று அடிக்கலும். அதுக்கப்புறம் வந்து குறிப்பிட்ட விடத்தால் அது வந்து குறிப்பிட்ட என்று அடிக்கலும். மஹ்ஜூபூன் அது ஊன சவுண்ட் முஸ்லிமூன மாதிரி. மஹ்ஜூபூன அப்போ வந்து அது வந்து பன்மையாகிக்குது, ரஃபாவாகிக்குது, ஆண் சாட்டில் ஆகிக்குது. அதுக்கப்புறம் பொதுவாகிக்குது. அல் கசசி கதைகள் இது உடஞ்ச பன்மையாக எடுக்கலும். இப்படி தான் கசசி சவுண்ட் சுட்டியும் அது ஜர்ரா எடுக்கலும். அதுக்கப்புறம் உடஞ்ச பன்மை சுட்டியும் அது ஒருமை பெண்ணை எடுக்கலும். அள்ளிக்கிற சுட்டியும் அது வந்து குறிப்பிட்டதாக எடுக்கலும். கிதாபுன் புத்தகம் அது வந்து சரியான லேசி. கிதாபுன் ரஃபா ஒன்று பெண்ன்றதுக்கு அடையாளம் இல்லை ஆண். அடுத்து வந்து பொது என்ற அல் வந்து இல்லை சுட்டி அது பொது. அல் அஸ்வாக்கி அது சூக் என்ன சொல்லும் மார்க்கெட் அதோட ப்ளூரல் அல் அஸ்வாக்கி. ஸோ அது உடஞ்ச பன்மை அது சுட்டியும் அதை என்ன செய்யலும் முதலாவது ஜர். அதுக்கப்புறம் ஒருமை பெண். அதுக்கப்புறம் அல் வந்து சுட்டியும் அது என்ன செய்யலும் குறிப்பிட்டதாக கருதிலும். உடஞ்ச பன்மை வந்தால் உசுர் இல்லாததுக்கு எப்பயுமே ஒருமை பெண் என்றது நினைவச்சு கொண்டா சரி. நபாத்தின் இது வந்து முஸ்லிமாத்தின் என்ற அதை பேட்டர்னில் எடுத்துன்னு சொன்னால் இது வந்து என்ன செய்யலும் நசுபில்லா டிஜார் பன்மை அது ஆத்தின் பேட்டர்னில் வர சுட்டி பெண். அதுக்கப்புறம் பொதுவாக எடுக்கலும். அசாத்தீரு என்றது வந்து கட்டுக்கதைகள் அது வந்து உடஞ்ச பன்மை ஆகிது. இப்போ அசாத்தீரு என்று வரப்போகல என்ன செய்யலும் என்றால் உடஞ்ச பன்மை தானே. அப்போ அந்த முதல்ல சவுண்ட் சுட்டின் ரஃபா உடஞ்ச பன்மை சுட்டியும் ஒருமை பெண். அப்புறம் அல் வந்திக்கிற சுட்டியும் அல் வந்து இல்லா சுட்டியும் அது வந்து பொதுவாக எடுக்கிறது. அல் ஆலமீன அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அல் ஆலமீன என்று வரப்போகல என்ன செய்யலும் என்றால் இது வந்து முஸ்லிமீன பேட்டர்னில் வருது. ஸோ ஆலமீன் என்றது அது பேட்டர்னில் வருது. அப்போ வந்து நசுபில்லா டிஜார் அது வந்து பன்மை அது வந்து ஆண் சாட்டில் தான் வருது. அப்போ ஆண் கடைசியாக வந்து அல் வந்த சுட்டியும் அது வந்து குறிப்பிட்டதாக எடுக்கிறது. ஷாஹிதீன் சாட்சி ஷாஹிதீன்
ஷாஹிதீன் என்று வரக்குள்ள அது வந்து ஜார். இன் சவுண்ட் ஒருமை, ஆண், பொது. மஃபூலின் பாதுகாக்கப்பட்டது, இதுவும் வந்து இன் சவுண்ட் சுட்டின் ஜார், ஒருமை, ஆண், அடுத்தது பொது. அது வந்து சரிலேசி என்ற பெண் அடையாளம் இல்லாட்டி ஆண், பன்மாடி அடையாளம் இல்லாட்டி ஒருமை, அதுக்கப்புறம் மஃபூலின் என்றது பொது என்ற குறிப்பிட்டது என்றதுக்கு அடையாளம் இல்லை. கடைசி 3 அன் நஜ்மு நட்சத்திரம். நஜ்மு என்றால் அது வந்து ரஃபா ஊ சவுண்ட், அது ஒருமை, ஆண், கடைசியாக வந்து அல் வந்து சுட்டியும் அது வந்து குறிப்பிட்டது. அல் கமர நிலவு. அப்போ ர சவுண்ட் சுட்டி சவுண்டில் முடிகிற சுட்டி நசுப், பெண் ஆண்ன்றதுக்கு பன்மைன்றதுக்கு அடையாளம் இல்லை அது சுட்டியும் ஒருமை, பெண் என்றதுக்கு அடையாளம் இல்லை அது சுட்டியும் ஆண், கடைசியாக வந்து அது வந்து அல் வந்த சுட்டியும் அது வந்து குறிப்பிட்டதாக இருக்குது. கடைசி வந்து அல் ஊலா. இது வந்து ரஃபா நசுப் ஜர் சொல்ல கஷ்டம் என்றாது மூசா ஈசா அது பேட்டர்னில் வர சுட்டி. அதுக்கப்புறம் வந்து இது வந்து ஒருமைன்னு எடுக்கலும். அடுத்தது வந்து இது வந்து பெண்ணை எடுக்கலும், அந்த அது யால தாமரபூத்தில் முடிகிற சுட்டி அல் வந்த சுட்டி இது குறிப்பிட்டதாக எடுக்கலும். ஸோ இதை சில வார்த்தைகளில் இது வந்து சில வார்த்தைகளில் சின்ன சின்ன கருத்துகள் படிக்கும், ஏன்னா அது வந்து டீப்பாக ஸ்கூலர்ஸ் மாதிரி டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க சில வார்த்தைகள். ஆனால் மஷாலாண்டு இந்த லெவலுக்கு எங்களுக்கு ஆன்சர் பண்ணிடலும் என்றால் அல்ஹம்துலில்லாஹ். எங்களுக்கு இஸ்ம்ட ஒரு நல்ல ஒரு நாலேஜ் இருக்குது, ஏன்னா இது கட்டாயமாக தேவை எங்களுக்கு முன்னுக்கு இதை வச்சு என்னென்ன விஷயங்கள் குர்ஆனில் படிக்கிறதுக்கு. ஸோ இதை அசைன்மெண்ட்டு கொஞ்சம் நீட்டம் தான், ஆனால் இதை அசைன்மெண்ட்டை செஞ்சு இதை கேட்டிங்கன்னா உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் நல்லா விளங்கும் எப்படி ஒரு இஸ்ம்ட 4 தன்மைகளை கண்டுபிடிக்கிறேன்ட்டு. ஸோ இன்ஷா அல்லாஹ் அதோட எங்களுக்கு அடுத்த ஸ்டேஜஸ் படிக்கிறதுக்கு இது வந்து மெயின் லெசன். இது வந்து உலமாக்கள் எத்தனையோ வருஷமாக படித்தது தான் இவ்வளோ சமரைஸ் பண்ணி நாங்கள் ஒரு கிழமை 2 கிழமையில் படிக்கிறோம் மாஷா அல்லாண்டு. ஸோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை எல்லாருக்கும் உதவி செய்யணும், இதை விளங்கி குர்ஆனை விளங்கி அதுக்கப்புறம் அதை அமல் செஞ்சு அது முழு உலகத்துக்கும் எத்தி வைக்கிறதுக்கு. ஆமீன். இதில் என்ன சரி டவுட் வழி இருந்தால் இன்ஷா அல்லாஹ் கேளுங்க. என்ன சரி கொஷின்ஸ் என்ன ஆன்சர்ஸ் கிளியர் இல்லாட்டி என்ன சரி கரெக்ஷன் இருக்குது என்றாலும் கட்டாயமாக சொல்லுங்கள் இன்ஷா அல்லாஹ். எங்களுக்கு அதை எங்கள் லெசன்ஸில் படிக்கிறத இம்ப்ரூவ் பண்ணிக்கொள்ள இயலும் இன்ஷா அல்லாஹ்.